அஜித்குமார் அவருடைய இந்த காவல் விசாரணை மரணத்திற்கு காரணமாக இருந்தவர்கள் அவர் எவ்வளவு பெரிய உயர்ந்த பதவியில் இருந்தாலும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக அவர்கள் மீது உரிய கொலை வழக்குகளை பதிவு செய்து தொடர்ந்து அவர்கள் காவல் பணியில் செய்ய விடாமல் தடுப்பதோடு மட்டுமில்லாமல் உரிய விசாரணையை மேற்கொண்டு இதுபோன்ற காட்டு மிராண்டிகள் மனிதநேயமற்றவர்கள் காவல்துறையில் தொடர்ந்து பணி செய்யக்கூடாது. இந்த காவலர்களுக்கு இப்படி இவர் மீது எந்த கேஸ் ஹிஸ்டரியும் கிடையாது. எந்த கொலை வழக்கு, வழிபறி, திருட்டு, ராபரி, பாலியல் வழக்கு எதுவும் இல்லாத ஒரு முதல் முறை குற்றம் சாட்டப்பட்டவர் தான், குற்றவாளி அல்ல. அவரை விசாரிப்பதற்கென்று முறைமைகளை எல்லாம் இன்றைக்கு தூக்கி காலில் போட்டு மிதித்து இவ்வளவு மனிதநேயமற்ற முறையில் வாயில மிளகாத்தூள், அவருடைய பிறப்பு உறுப்புகளிலே மிளகாத்தூள் போன்று மிக மோசமான ஒரு நடவடிக்கையை செய்திருக்கிறார்கள். ஆக இனி தமிழ்நாட்டில் இதுபோன்று காவல் நிலைய மரணங்களோ விசாரணை மரணங்களோ நடைபெறாத வண்ணம் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இப்போது 5 கைது செய்திருப்பதை நாங்கள் வரவேற்கிறோம். இதை சிபிஐக்கு விசாரணைக்கு உத்தரவிட்டிருப்பதை நாங்கள் வரவேற்கிறோம். கண்டிப்பாக சிபிஐ இது ஆண்டு கணக்கில் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஒரு 3 அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு பெண்ணுக்கு ஏற்பட்ட பாலியல் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டு இன்றைக்கு எப்படி அவருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறதோ அதுபோன்று இந்த குற்றத்தை 3 மாத காலத்திற்குள் விரைவாக விசாரணை நடத்தி சாட்சி ஆதாரங்களை தயார் செய்து நேர்மையான முறையில் வழக்கை நடத்தி இந்த உண்மையான குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு உச்சபட்ச தண்டனையை பெற்றுத்தர வேண்டும் தமிழக அரசு என்பதை நேரத்தில் வலியுறுத்தி, தமிழ்நாட்டில் காவல் மரணங்கள், லாக்அப் டெத்துக்கள், அதாவது விசாரணை கைதிகள் மரணம் போன்ற நடவடிக்கைகளில் தமிழக சட்டமன்றத்தில் நான் திமுக கூட்டணியில் இருந்தாலும் முதல் குரலாக எனது குரல்தான். இந்த 4 ஆண்டு காலத்தில் நடந்த துப்பாக்கிச் சூடுகள், காவல் நிலைய மரணங்களில் முதல் கவன ஈர்ப்பு தீர்மானமும் முதல் சட்டமன்றத்தின் குரலும் எனது குரலாகத்தான் இருந்து வந்திருக்கிறது. அதே போன்று தம்பி அஜித்குமார் அவருக்கும், அவரை இழந்து வாடும் அவருடைய தாய்க்கும் தம்பிக்கும் 1 சென்ட் நிலம் இல்லை, சொந்த வீடு இல்லை, 2 பிள்ளை செல்வனுடைய உழைப்பில் தான் அந்த குடும்பம் நிம்மதியாக மானத்தோடு தன்மானத்தோடு சுயமரியாதையோடு வாழ்ந்து வந்திருக்கிறது. ஆனால் இந்த தாயின் கதறலுக்கு எவராலும் பதிலளிக்க முடியாது. ஆதலால் அரசு, அவருடைய சகோதரருக்கு அரசு வேலை தந்ததற்கு நாங்கள் நேரத்தில் நன்றி சொல்கிறோம்.